Spictex Kids and Ladies Wear, always with you. உலகில் விலை உயர்ந்த பொருட்கள் எத்தனையோ இருந்தாலும் கோஹினூர் வைரத்திற்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் தனிதான். வரலாற்று சிறப்புமிக்க இந்த வைரத்தை பின்தொடரும் பல்வேறு கேள்விகளுக்கு உலகம் இன்றும் விடை தேடிக் கொண்டிருக்கிறது. அந்த வைரத்தின் பிரகாசம் உலக நாடுகளை பல நூற்றாண்டுகளாக வியக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. கோஹினூர் வைரம், இந்த பெயரை கேள்விப்படாதவர்கள் இல்லை. இந்தியாவின் வரலாற்று பொக்கிஷம், உலகின் மிகப்பெரிய வைரங்களில் ஒன்று, இங்கிலாந்து ராணியின் கிரீடத்தை அலங்கரிக்கும் விலைமதிப்பற்ற ஆபரணம் மற்றும் இன்னும் பல வரலாற்று பெருமைகளை பெற்ற ஒரு சிறிய வெள்ளைக்கல் தான் இந்த கோஹினூர் வைரம். இந்தியாவுக்கு சொந்தமானது என கூறப்படும் கோஹினூர் வைரம் கில்ஜிக்கள், முகலாயர்கள், பாரசீகர்கள், சீக்கியர்கள் என பல கைகள் மாறி இங்கிலாந்து அரச குடும்பத்துக்கு எப்படி சொந்தமானது? கோஹினூர் என்றால் பெர்சிய மொழியில் மலையின் ஒளி என்று பொருள். இந்த ஒளியால் வேட்டையாடப்பட்ட ராஜாக்களின் வரலாறும் அது பயணித்த விதமும் மிக பிரபலமானவை, பயங்கரமானவை. கோஹினூர் வைரத்துக்கு என ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருந்தாலும் அதனை பற்றிய ஆதாரபூர்வமற்ற வதந்திகளும் செவி வழி செய்திகளுமே அதிகம் உள்ளது. அதன்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட பண்டைய சமஸ்கிருத நூலான சமயந்தகாவில் கோஹினூர் பற்றிய குறிப்புகள் உள்ளதாக கூறுகிறார்கள். அதன்பின் சுமார் 4300 ஆண்டுகளுக்கு கோஹினூர் பற்றிய குறிப்புகள் ஏதும் இல்லை. 13ஆம் நூற்றாண்டில் ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே கொல்லூர் எனும் கிராமத்தில் உள்ள சுரங்கத்தில் கோஹினூர் வைரம் வெட்டியெடுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஆனால் இன்னும் சிலரோ கோஹினூர் கண்டெடுக்கப்பட்ட போது இந்தியா உட்பட உலகில் எங்குமே வைர சுரங்கங்கள் இருந்ததில்லை என கூறுகின்றனர். 1720களில் பிரேசில் நாட்டில்தான் முதல் வைர சுரங்கம் அமைக்கப்பட்டது. அதற்கு முன்னர் அல்பேனியா கருப்பு வைரத்தை தவிர வேறு எந்த பிரசித்தி பெற்ற வைரங்களை பற்றிய குறிப்புகளும் இருந்ததில்லை. பிறகு எப்படி கோஹினூர் கண்டெடுக்கப்பட்டது எனும் கேள்வி எழும். 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் குண்டூர், மசிலிப்பட்டினம் இடையே ஆற்றங்கரை ஒன்றிலிருந்து கோஹினூர் வைரம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சில வரலாற்று அறிஞர்கள் வாதிடுகிறார்கள். அழிவின் விளிம்பில் இருந்த ஆறு, அதன் ஆய்காலத்தில் பூமியின் கீழ் புதைந்திருந்த பல்வேறு அரிய வகை கற்களை மேற்பரப்புக்கு கொண்டு வந்ததாக அவர்கள் கூறுகின்றனர். சிவப்பு, பச்சை, நீலம் என வித்தியாசமாக இருந்த கற்களில் அனாயசமாக ஒளியை பிரதிபலித்து கண்களை கூசச் செய்த வெள்ளைக்கல்லும் ஒன்று. ஆம், அதுதான் கோஹினூர் வைரம். ஆனால் அப்போதே அதற்கு கோல்கொண்டா வைரம் என பெயர் சூட்டப்பட்டது. ஒரு இருட்டறையில் வைக்கப்பட்ட விளக்கின் ஒளியை அந்த வெள்ளைக்கல் உமிழ்ந்தபோது அறையே வெளிச்சத்தில் பிரகாசித்ததாக கூறப்படுகிறது. கோஹினூர் வைரம் கண்டெடுக்கப்பட்ட ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளை சாளுக்கியர்கள், காகத்தியர்கள் ஆண்டு வந்தனர். கோஹினூரை கண்டெடுத்த ஏதோ ஒரு சாமானியன் அதை சன்மானத்திற்காக மன்னரிடம் கொடுத்தான். 700 கேரட் எடை கொண்ட கோஹினூரை பார்த்ததும் மக்களிடையே வதந்திகள் தீயாக பரவியது. இந்த வைரத்தை சொந்தமாக வைத்திருப்பவன் உலகத்தையே சொந்தமாக்கிக் கொள்வான், ஆனால் அதன் அனைத்து துரதிர்ஷ்டத்தையும் சேர்த்து அனுபவிப்பான் என புரளி பேசினார்கள். இதன் மூலம் சபிக்கப்பட்ட வைரமாக பார்க்கப்பட்டது கோஹினூர் வைரம். இதனால் அதிர்ந்த காகத்திய மன்னன் கோஹினூர் வைரத்தை அம்மன் கோவிலுக்கு தானமாக வழங்கினான். அந்த காலத்தில் கோட்டைகளிலும் அரண்மனை கருவூலங்களிலும் குவிந்திருந்த செல்வங்களை காட்டிலும் கோவில்களில் பல 100 மடங்கு செல்வ குவியல்கள் கொட்டி கிடந்தன. அப்போதுதான் டெல்லியை ஆண்ட கில்ஜி மன்னர்களிலேயே மிகவும் வலிமை மிக்கவராக அறியப்பட்ட அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பு நடந்தது. தென்னிந்திய அரசுகளை அடக்கி ஒடுக்க நினைத்த அலாவுதீன் கில்ஜி தனது தளபதியின் தலைமையில் பெரும் படையை அனுப்பி வைத்தார். தேவகிரி ராஜ்யம், மைசூர், வாரங்கல் என ராஜ்யங்களை வீழ்த்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார் மாலிக் கபூர். கோட்டைகள் சூறையாடப்பட்டன, கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. ஏராளமான தங்கம், வைரம், முத்து பவள வைடூரியங்களை யானை, குதிரைகள் மற்றும் ஒட்டகங்கள் மீது ஏற்றி மாலிக் காபூர் டெல்லிக்கு கொண்டு சென்றார். அவற்றில் கோஹினூர் வைரமும் அடக்கம். மாலிக் காபூர் கொள்ளையடித்து வந்த பொருட்களை நாட்டு மக்கள் காணும்படி வைத்தார் அலாவுதீன் கில்ஜி. ஆனால் காக்கத்திய தேசத்தில் கூறப்பட்டது போலவே அடுத்த சில நாட்களில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தார் அலாவுதீன் கில்ஜி. சில மாதங்களிலேயே, அதாவது 1316ஆம் ஆண்டு அவர் உயிரிழந்துவிட, அவரது மரணத்திற்கு சபிக்கப்பட்ட கோஹினூர் வைரம்தான் காரணம் என கூறுபவர்களும் உண்டு. அதன் பின்னர் சுமார் 200 ஆண்டுகளுக்கு கோஹினூர் பற்றிய சரியான குறிப்புகள் இல்லை. டெல்லியை ஆண்ட சுல்தான்களின் கைகளிலிருந்து கைமாறி 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முகலாய பேரரசர் பாபரின் கைகளுக்கு வந்தது கோஹினூர் வைரம். கோஹினூர் வைரத்தின் முதல் உறுதியான வரலாற்று குறிப்பு
1526ஆம் ஆண்டுகளில் இருந்துதான் தொடங்குகிறது. அப்போது பாபரின் வைரம் எனும் பெயரில் அது அழைக்கப்பட்டது. கோஹினூர் வைரத்தின் அபரிமிதமான ஒளிவீச்சை கண்ட பாபர் அதன் மதிப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ள அதிக ஆர்வம் காட்டினார். உலகில் உள்ள மக்கள் அனைவருக்குமான ஒருநாள் உணவிற்கு ஆகும் தொகையே இதன் மதிப்பு என பாபரிடம் கூறப்பட்டது. கோஹினூர் வைரம் கண்டெடுக்கப்பட்டது முதல் பட்டை தீட்டாமல் இருந்ததால் வைரத்தை அழகுபடுத்த வேண்டும் என மன்னர் பாபர் விரும்பினார். இதற்காக 793 கேரட் எடை இருந்த வைரத்தை பட்டை தீட்ட பொற்கொள்ளன் ஒருவரிடம் அளித்தார் பாபர். பொற்கொள்ளன் என்ன செய்தான் ஏது செய்தான் என தெரியவில்லை. 793 கேரட் எடையிருந்த கோஹினூர் வைரம் 186 கேரட்டாக குறைந்து போயிருந்தது. கிட்டத்தட்ட 600 கேரட் வைரம் சேதாரமானது. அப்போதும் மதிப்பு மிக்கதாக பார்க்கப்பட்ட இந்த வைரம் ஆரம்பத்தில் பாபரிடம் நிலைக்கவில்லை. அடுத்த சில ஆண்டுகளில் பாபரை எதிர்த்த இப்ராஹிம் லோடியிடம் சென்று அதன்பின் குவாலியர் மன்னன் விக்ரமஜித்திடம் தஞ்சம் அடைந்தது கோஹினூர் வைரம். இந்த காலகட்டத்தில்தான் ஆரம்பமானது புகழ்பெற்ற பானிபட் போர். போரில் விக்ரமஜித் மடிந்துவிட அவனது குடும்பம் ஆக்ரா அரண்மனையில் தஞ்சம் புகுந்தது. பாபரின் மகன் ஹுமாயூன் ஆக்ராவை கைப்பற்றிய போது விக்ரமஜித் குடும்பத்தினர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கோஹினூர் வைரத்தை ஹுமாயூனுக்கு கொடுத்தார்கள். கோஹினூர் வைரத்தை பரிசாக பெற்றுக்கொண்ட ஹுமாயூன் குவாலியர் மன்னன் விக்ரமஜித் குடும்பத்தினரை ஆக்ரா கோட்டையிலிருந்து வெளியேற்றி சித்தவூரில் உள்ள மேவாருக்கு நாடு கடத்தவும் அனுமதித்தார். ஆனால் அனைவரும் நினைப்பதைப் போன்று ஹுமாயூன் கோஹினூர் வைரத்தைக் கண்டு பிரமிக்கவில்லை. ஏன், பெரும்பான்மையான முகலாயர்கள் தங்கத்திற்கு அடுத்ததாக கோமேதகம், பவளம் போன்ற வண்ண நிறத்திலான நவரத்தின கற்களையே அதிகம் விரும்பினர். இதனால் முகலாயர்களுக்கு பரிசளிப்பவர்கள் பெரும்பாலும் அரிய வகை நவரத்தின கற்களையே அதிகம் பரிசளித்தனர். அவை அனைத்தும் முகலாயர்களின் கருவூலங்களில் குவிக்கப்பட்டிருந்தன. கருவூலங்களில் குவிக்கப்பட்ட நவரத்தினங்களை கொண்டு மன்னர் ஷாஜஹான் பிரம்மாண்டமான சிம்மாசனம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டார். ஆனால் உண்மையில் அந்த சிம்மாசனம் மயிலாசனம் என அழைக்கப்பட்டது. சுமார் 1500 கிலோ தங்கத்தில் உருவாக்கப்பட்ட அந்த மயிலாசனத்தில் வைரம், வைடூரியம், கோமேதகம், பவளம் என 50,000 விலை உயர்ந்த அரிய வகை கற்கள் பொறிக்கப்பட்டன. கோஹினூர் அதன் முக்கிய வைரங்களில் ஒன்று. 3 அடி நீளமும் 2.5 அடி அகலமும் கொண்ட சிம்மாசனம் 5 அடி உயரம் இருந்தது. 1635ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் அந்த சிம்மாசனத்தில் ஷாஜஹான் அமர்ந்தார். இந்த சிம்மாசனத்தை உருவாக்க ஆன செலவு 4 தாஜ்மஹால்களை கட்ட ஆகும் செலவுக்கு சமமானதாக இருந்தது. இந்த காலகட்டத்தில்தான் தாஜ்மஹாலும் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. முகலாய வம்சத்தின் வீழ்ச்சி முகமது ஷா ரங்கீலா காலகட்டத்தில் தொடங்கியது. முன்னோர்களை காட்டிலும் ஆடம்பர விரும்பியான முகமது ஷா வாழ்நாள் முழுவதையும் கேளிக்கைகளிலேயே கழித்தார். காலை வேளையில் ஆடுகள் அல்லது யானைகளின் சண்டையை வேடிக்கை பார்த்து மகிழ்வார். மக்கள் அப்போது அங்கு வந்து அவரிடம் குறைகளை முறையிடுவார்கள். மதிய நேரத்தில் விருந்துகளும் கேளிக்கைகளும் என்றால் மாலையும் இரவும் கலைஞர்கள், நடனம், இசை என நீண்டு கொண்டே இருக்கும். அவரது ஆட்சி காலத்தில் செங்கோட்டையில் சுமார் 10,000 நடன மங்கைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. முகமது ஷா ரங்கீலா யானை சண்டையை பெண்கள் உடையை அணிந்து கொண்டு பார்ப்பார் என்று அருந்ததி ராய் எழுதிய தி மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் நாவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் பலவீனமானவர் எனும் தகவல் அண்டை நாடுகளுக்கும் பரவியிருந்தது. அக்காலகட்டத்தில் காபூல் முதல் வங்காளம் வரை பரவி கிடந்த முகலாய ஆட்சியை கட்டுப்படுத்தும் தலைநகராக இருந்த டெல்லி அந்த காலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய நகரங்களின் வரிசையில் முக்கியமானதாக திகழ்ந்தது. லண்டன் மற்றும் பாரிஸ் நகரின் மக்கள் தொகையை சேர்த்தால் கூட டெல்லியின் மக்கள் தொகையை விட குறைவாகவே இருக்கும். மேலும் உலகில் உள்ள செல்வ செழிப்பு மிக்க நகரங்களிலேயே டெல்லி திகழ்ந்ததால் அந்நியர்கள் டெல்லியை குறிவைக்க தொடங்கினர். அதற்கேற்றாற்போல் மது, ஓவியம் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி முகமது ஷா பலவீனமானது போல் அவரது சாம்ராஜ்யமும் பலவீனமாக தொடங்கியது. 1739ஆம் ஆண்டு டில்லியின் மீது நாதிர் ஷா படையெடுத்தார். பாரசீக மன்னனான நாதிர் ஷாவிடம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாரசீகத்தை பூர்வீகமாக கொண்ட 55,000 போர் வீரர்கள் மட்டுமே இருந்தனர். அதே சமயத்தில் முகமது ஷாவிடம் லட்சக்கணக்கானோர் இருந்தனர். ஆனால் போர் வியூகம் அமைப்பதில் நாதிர் ஷா அசகாய சூரனாக இருந்தார். குணாதிசயத்திலும் நாதிர் ஷா முகமது ஷாவுக்கு நேரெதிர். கேளிக்கைகளை சற்றும் விரும்பாதவர். நாதிர் ஷாவின் படைகள் டெல்லியை நோக்கி முன்னேறுவது குறித்து முகமது ஷாவிடம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் டெல்லியிலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கும் அவர்களால் இங்கு வருவது கடினம் என்று அவர் அலட்சியப்படுத்திவிட்டார். நாதிர் ஷா டெல்லிக்கு 100 மைல் தொலைவில் வந்த பிறகுதான் முகலாய பேரரசர் ரங்கீலா தனது படைகளை முதல் முறையாக களத்தில் இறக்கினார். இக்கட்டான சூழலில் அவரே படைக்கு தலைமை தாங்க வேண்டிய தர்ம சங்கடமும் ஏற்பட்டது. உதவிக்கு ஹைதராபாத் நிஜாம் உள்ளிட்ட சிற்றரசர்களையும் அழைத்து கொண்டதால் முகமது ஷா படையின் எண்ணிக்கை அதிகரித்தது.
நாதிர் ஷாவை எதிர்த்து போட்டியிட்ட முகலாய படையில் 10 லட்சம் பேர் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இந்திய யுத்த வரலாற்றிலேயே இவ்வளவு ஒரு பெரும் படையை எந்த ஒரு மன்னரும் இதற்கு முன் திரட்டியதில்லை. ஆனால் அவர்களின் படையில் இருந்த அனைவரும் தேர்ச்சி பெற்ற திறன் வாய்ந்த போர் வீரர்கள் அல்ல. ஆம், நாதிர் ஷா மீது இருந்த பயத்தால் புலவர்கள், ஓவிய கலைஞர்கள், நடன கலைஞர்கள் என செங்கோட்டையில் இராணுவத்தை விட அதிக எண்ணிக்கையில் இருந்த கலைஞர்களையும் படையில் சேர்த்துக் கொண்டார் முகமது ஷா ரங்கீலா. டெல்லியில் இரத்த ஆறு ஓடியது. வதந்திகள் உருவாக்கிய அந்த படுகொலையில் கிட்டத்தட்ட 50,000 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. டெல்லி எங்கும் மரண ஓலங்கள் விண்ணை பிளந்தன. மக்களின் அலறலும் அழுக்குரலும் வீதிகளை நிரப்பின. லாகூர் தர்வாஜா, ஃபைஜ் பஜார், காபூலி தர்வாஜா, அஜ்மீரி தர்வாஜா, ஹவுஸ் காஜி, ஜோஹரி பஜார் போன்ற டெல்லியின் மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதிகள் பிணமேடாக காட்சியளித்ததாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். நாதிர் ஷா கொள்ளையடித்த செல்வங்கள் அனைத்தும் 700 யானைகள், 4000 ஒட்டகங்கள், 12,000 குதிரைகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது. அதன் மதிப்பு அந்த காலகட்டத்திலேயே சுமார் 70 கோடி ரூபாய் என கூறப்பட்டது. இன்றைய மதிப்பில் சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய். உலக வரலாற்றில் யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள் கொள்ளையடித்துச் சென்றதிலேயே மிகப்பெரிய தொகையாக இன்றளவும் இது பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கொள்ளையில் நடுநாயகமாக அமைந்தது ஷாஜஹானின் மயிலாசனம். அதில் ஒய்யாரமாக இருந்தது கோஹினூர் வைரம். கொள்ளையடிக்கப்பட்ட கோஹினூர் வைரம் சொந்த நாட்டை விட்டு மீண்டு வர முடியாத கொள்ளை யாத்திரை போக ஆரம்பித்தது. இங்கு ஒரு பழங்கால கதையின்படி கோஹினூர் வைரத்திற்கு நாதிர் ஷா தான் கோஹினூர் என பெயர் சூட்டினார். கோஹினூர் என்றால் ஆரம்பத்தில் கூறியது போல மலையின் ஒளி என பொருள். கோஹினூரின் பிரகாசத்தை பார்த்த நாதிர் ஷாவுக்கும் பாபரைப் போல அதன் மதிப்பை பற்றிய ஆவல் கொண்டார். நாதிர் ஷாவின் மனைவிகளுள் ஒருவர் கோஹினூர் வைரத்தை சோதித்து பார்த்து, ஒரு வலிமையான மனிதன் 4 கற்களை எடுத்து ஒன்றை வடக்கிலும், ஒன்றை தெற்கிலும், மற்றொன்றை கிழக்கிலும், இன்னொன்றை மேற்கிலும் எரிந்துவிட்டு 5ஆவதாக ஒரு கல்லை விண்ணை நோக்கி எறிந்த பின் அந்த 5 கற்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தங்கத்தால் நிரப்பினாலும் அதன் மதிப்பு கோஹினூருக்கு இணையாகாது எனும் அழகான வர்ணனையாக நாதிர் ஷாவிடம் கூறினார். கனவில் கூட நினைத்து பார்த்திடாத அளவு செல்வங்களை கொள்ளையடித்துச் சென்ற நாதிர் ஷாவுக்கு இந்த விளக்கம் கர்வத்தை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் கர்வம் தலைக்கேறியதால் போகும் வழியில் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கொன்று குவித்தார். போக போக அவரது நடவடிக்கைகள் மாறத் தொடங்கியது. சொந்த படையினரையும் கொல்ல துணிந்ததால் நாதிர் ஷா மீது அவரது வீரர்கள் சிலரே அதிருப்தியில் இருந்தனர். நாதிர் ஷாவின் படையில் 2 படைப்பிரிவுகள் இருந்தது. ஒன்று ஆப்கானிஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர்கள், மற்றொன்று ஈரானை பூர்வீகமாக கொண்டவர்கள். இதில் ஈரானைச் சேர்ந்த படைவீரர்கள் சிலர் இந்தியாவிலிருந்து செல்வங்களை ஈரானுக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே நாதிர் ஷாவை படுகொலை செய்தனர். கோஹினூர் கண்டெடுக்கப்பட்ட போது கூறப்பட்ட அதன் சாபத்தை பற்றிய தெளிவான குறிப்புகளும் இங்கிருந்துதான் தொடங்குகிறது. சபிக்கப்பட்ட கோஹினூர் வைரத்தை கவர்ந்து சென்றதால் தான் நாதிர் ஷா கொல்லப்பட்டதாக இன்றளவும் வதந்திகள் உலவுகின்றன. நாதிர் ஷா மரணத்தை தொடர்ந்து பாரசீக படையில் கலகம் வெடித்தது. நாதிர் ஷாவை கொன்ற ஈரானிய படைகள் அவரது குடும்பம் மற்றும் வாரிசுகளையும் கொல்ல துடித்தனர். ஆனால் அவர்களிடம் இருந்து ஆப்கானிஸ்தான் படையினர் நாதிர் ஷாவின் குடும்பத்தினரை பத்திரமாக காப்பாற்றினர். இதற்கு நன்றிக்கடனாக ஆப்கானிஸ்தான் படை தளபதி முகமது ஷாவுக்கு நாதிர் ஷாவின் மனைவி கோஹினூர் வைரத்தை பரிசாக வழங்கினார். அதன்பின் முகமது ஷா ஆப்கானிஸ்தானில் ராஜ்யத்தை அமைத்து தனிக்காட்டு ராஜாவானார். ஆனால் கோஹினூர் வைரத்தின் சாபம் அவரையும் விடவில்லை. சில ஆண்டுகளிலேயே அவரது முகத்தில் கொப்புளங்கள் ஏற்பட்டு முகம் முழுவதும் கட்டிகள் முளைத்தன. இதனால் அவரது முகம் அகோரமானது. அதனை மறைக்க இரும்பினால் ஆன முகமூடியை அணிந்து அவர் வாழ்ந்தார். அவரது இந்த நிலைக்கு கோஹினூர் வைரத்தின் சாபமே காரணம் என கூறுபவர்களும் உண்டு. காலங்கள் உருண்டோடின. ஆப்கானிஸ்தான் நாட்டில் நிகழ்ந்த பல போர்களின் இரத்த ஆறுகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு ஆட்சியாளரின் கையிலிருந்தும் இன்னொருவருக்கு கோஹினூர் மாறியது. பல போர்களை பார்த்த கோஹினூர் வைரம் கடைசியாக இந்தியாவில் ரஞ்சித் சிங் அரசாண்ட போது அவரால் மீட்கப்பட்டது. 1813 கோஹினூர் வைரத்தை மீட்ட ரஞ்சித் சிங் அதை மிகவும் நேசித்தார். ஒரு வழியாக இந்தியாவின் கௌரவம் மீட்கப்பட்டதாக அவர் பெருமிதமும் கொண்டார். லாகூரை உள்ளடக்கிய பஞ்சாபை ஆண்ட அசகாய சூரரான ரஞ்சித் சிங் தன் தந்தையுடன் 10வது வயதிலேயே முதல் போர்க்களத்தை கண்டவராவார். அமிர்தசரஸில் உள்ள சீக்கிய கோவிலை சீரமைத்து பொற்கோவிலாக மாற்றியவர். பஞ்சாபின் சிங்கம் என போற்றப்பட்ட மாமன்னர் ரஞ்சித் சிங்கை மக்கள் மிகவும் விரும்பி நேசித்தனர். கோஹினூர் வைரத்தை ரஞ்சித் சிங் மீட்டது முதல் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அவரது வலது கை மணிக்கட்டிலேயே தஞ்சமடைந்திருந்தது கோஹினூர் வைரம். மக்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்திருந்த ரஞ்சித் சிங் 1837ஆம் ஆண்டு மரணமடைந்தார். ரஞ்சித் சிங் மறைந்த பின் அவருக்கு சொந்தமான கோஹினூர் வைரத்தை இன்றைய ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு தானமாக வழங்க வேண்டும் என்ற அவரது ஆசையை உயிலில் எழுதியிருந்தார்.
ஆனால் அவரது ஆசை நிறைவேறவில்லை. ரஞ்சித் சிங் மறைவை தொடர்ந்து அவரது மூத்த மகன் ஹரக் சிங் பஞ்சாபை ஆளத் தொடங்கினார். ஆனால் அரசியல் சச்சரவுகளில் இவரும் இவருக்கு பின்னர் அரசரான பஞ்சாப் சிங்கத்தின் மற்றொரு மனைவியின் மகனான மன்னர் ஷேர் சிங் என்பவரும் தியன் சிங் என்பவரும் அடுத்தடுத்து 5 ஆண்டுகளுக்குள் கொலை செய்யப்பட்டு இறந்தனர். இவ்வாறு அடுத்தடுத்து ரஞ்சித் சிங்கின் அரசு வாரிசுகள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இறந்துவிட ஆளும் பொறுப்பை ஏற்றார் இளவரசர் துலீப் சிங். பஞ்சாபின் மன்னராக துலீப் சிங்கிற்கு முடிசூட்டிய போது அவருக்கு 5 வயதுதான் ஆகியிருந்தது. அவரது தாயார் இவர் சார்பாக ஆட்சி நடத்தினார். அரசியின் சகோதரரும் உதவினார். ஆனால் அரசியின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அரசு அதிகாரிகளுடன் முறை தவறிய உறவு வைத்திருந்ததாக புரளி கிளம்பியதால் இராணுவம் கட்டுப்பாடு இழந்து கலகத்தில் இறங்கியது. இந்த சூழ்நிலையில் பஞ்சாப் அரசின் நிலவிய குழப்பங்களை தங்களுக்கான தக்க வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பியது இந்தியாவின் பெரும்பகுதியை தனது ஆளுகைக்குள் வைத்திருந்த பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனி. 1849ஆம் ஆண்டு பிரிட்டிஷாரின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியாக பஞ்சாப் அறிவிக்கப்பட்டது. சூழ்ச்சியின் உச்சமாக தோல்வியுற்ற நாட்டின் மன்னர் தனது மதிப்புமிக்க செல்வங்களை இங்கிலாந்தின் பேரரசி விக்டோரியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பஞ்சாப் சிங்கம் ரஞ்சித் சிங் தனது கையில் அணிந்திருந்த உலக புகழ்பெற்ற கோஹினூர் வைரம் பதித்த அணிகலனை விக்டோரியா அரசியிடம் சேர்ப்பிக்க ஏற்பாடும் செய்தது. அதற்காக தயாரிக்கப்பட்ட ஆவணத்தில் கையெழுத்திட்ட போது மன்னர் துலீப் சிங்கிற்கு வயது 10 மட்டுமே. இந்த சதி திட்டத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் டல்ஹவுசி பிரபு. கோஹினூர் வைரம் கைமாறிய விவகாரத்தில் பின் நாட்களில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சிக்கல் ஏற்படாமல் இருக்க இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டு இங்கிலாந்திற்கு நாடு கடத்தப்பட்டார் துலீப் சிங். ஆங்கிலேயர் கொள்கைப்படி ஆங்கிலமும் கிறிஸ்துவ மதமும் அவருக்கு போதிக்கப்பட்டது. சீக்கிய மதத்திற்கு எதிராக துலீப் சிங்கின் சிகை வெட்டப்பட்டு வளர்க்கப்பட்டார். இந்திய மன்னர்களில் கிறிஸ்துவ மதத்தை தழுவிய முதல் மன்னர் துலீப் சிங் ஆவார். இதற்காக ஆண்டுதோறும் சன்மானமும் வழங்கி பக்கிங்ஹாம் அரண்மனையின் அரச விருந்தினர் தகுதியையும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் கோஹினூர் வைரத்தின் சாபம் பிரிட்டிஷாரிடமும் தொடர்ந்ததாக கூறப்பட்டது. இந்தியாவில் இருந்து கடல் வழியாக கோஹினூர் வைரத்தை லண்டன் கொண்டு சென்றபோது கப்பலில் இருந்த ஆங்கிலேயர்கள் வாந்தி, மயக்கம், மலேரியா என கடும் நோய்களால் அவதியுற்றதாக கூறப்படுகிறது. ஒரு வழியாக வைரம் ராணி விக்டோரியாவிடம் ஒப்படைக்கப்பட்ட போது பாபர் நாதிர்ஷா போல் அதன் மதிப்பை கேட்டு தெரிந்து கொள்ளாமல் அதன் வரலாற்றை அறிந்து கொள்ள விரும்பினார் விக்டோரியா. அவரது ஆணைக்கிணங்க கோஹினூரின் வரலாற்றை ஆராய்ந்த ஆய்வாளர்கள் கோஹினூர் வைரமானது ஒரு சாபத்தை கொண்டு வருவதாகவும் அதை வைத்திருந்த அனைத்து ராஜாக்களும் ஒன்று அவர்களின் சிம்மாசனத்தை இழந்ததாகவும் அல்லது மற்ற துரதிர்ஷ்டங்களில் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் கோஹினூர் வைரத்தை ஒரு பெண் வைத்திருந்தால் மட்டுமே அதன் சாபம் பலிக்காது என ராணி விக்டோரியாவிடம் தெரிவித்தனர். இதனால் பிரிட்டிஷார் விழிப்புடன் இந்த சாபத்திலிருந்து விலகி அதனை பெண்கள் மட்டுமே அணிய வேண்டும் என முடிவு செய்தனர். தொடர்ந்து ராணி விக்டோரியாவிடம் வழங்கப்பட்ட கோஹினூர் வைரத்தை தனது மணிமகுடத்தில் பதிக்கும் அளவிற்கு வெட்டி அதில் பதித்து அணிந்து கொண்டார். இதனால் 186 கேரட் எடையிருந்த கோஹினூர் வைரம் 105 கேரட்டாக குறைந்தது. ராணி விக்டோரியாவுக்கு பின் அவரது மூத்த புதல்வரான 7ஆம் எட்வர்ட் மன்னரின் ராணியான அலெக்சாண்ட்ரியாவின் மகுடத்தில் அது பிரகாசித்தது. பின்னர் விக்டோரியாவின் பேரரான 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் மனைவியான 1ஆம் எலிசபெத்தின் மகுடத்தில் 1937இல் அது ஒளி வீசியது. பின்னர் கோஹினூரால் பாதிக்கப்பட்ட ராணியின் மணிமகுடம் 2ஆம் எலிசபெத் வசமானது. இறுதியாக லண்டனில் உள்ள அரச குடும்பத்திற்கு சொந்தமான அருங்காட்சியகத்தில் கோஹினூர் வைரம் வைக்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் காலனி ஆட்சி நடந்தபோது பல்வேறு நாடுகளிலும் பிரிட்டிஷார் கொள்ளையடித்த அரிய வகை விலையுயர்ந்த பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில்தான் வைக்கப்பட்டுள்ளது. 1947இல் இந்தியா சுதந்திரம் அடையவே நமது நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்களை பற்றி நாட்டு மக்கள் சிந்திக்க தொடங்கினர். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் கோஹினூர் வைரத்தை மீட்க முயற்சிகள் செய்தாலும் அது பலிக்கவில்லை. இந்தியாவின் மதிப்புமிக்க பெருமைமிக்க கருவூலம் கோஹினூர் வைரம் என்றாலும் அதை இங்கிலாந்திடம் இருந்து மீட்பதில் சிக்கல்களும் உள்ளன. கோஹினூர் வைரத்தை மீட்பது ஒரு நாட்டின் அருங்காட்சியகத்தில் உள்ள கற்சிலைகளை மீட்பது போன்று சாதாரணமான செயல் அல்ல. இங்கிலாந்து அரசின் மணிமகுடத்தில் பதிக்கப்பட்டுவிட்ட வைரத்தை பெயர்த்தெடுத்து கொடுக்கச் சொல்வது நடக்காத காரியம். 2010இல் இந்தியா வந்த அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் கோஹினூர் வைரம் இங்கிலாந்திற்குத்தான் சொந்தம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். காலனி ஆதிக்கத்தின் போது கொண்டு சென்ற பொருட்களை ஒவ்வொரு நாட்டினருக்கும் திருப்பிக் கொடுத்தால் அரச குடும்பத்திற்கு சொந்தமான அருங்காட்சியகத்தில் ஒரு பொருளும் இருக்காது என்றும் கூறினார். இந்தியா மட்டுமல்ல, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளும் கோஹினூர் வைரத்தை சொந்தம் கொண்டாடி வருகின்றன.
Spictex Kids and Ladies Wear, always with you.